Hi guys, welcome to our channel. ரொம்பலாம் வீடியோ போடல, எல்லாரும் கேட்பீங்க. யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நாங்களே சொல்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரில் நாங்கள் கடைக்கு போயிட்டுருக்கோம். எதுக்கு? கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 3 மாதத்தில் வந்து தாலி பிரித்து கோக்கணுமா, அது வந்து நாளைக்கு எங்களுக்கு ஃபங்க்ஷன். எல்லாரும் கமெண்ட்ல கேட்டுருந்தாங்க. எஸ், கையில காட்ட மாட்டீங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து செயின் எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். அது நம்ம vlog-ஆ பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபைனலாக நாங்கள் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஷாப்புக்கு வந்து எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் எடுத்து காமிச்சாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியில் தான் வாங்குகிறோம். ஒரு 2 சவரனில் தான் வாங்குகிறோம். கொஞ்சம் காசு சேர்த்துக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலான்ட்டு. இப்போ செயின் நான் விதவிதமாக போட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்குள்ளே டென்ஷன் ஆகி எப்படியோ தேடினே இருக்கோம். அப்படின்னா நாங்களே சேர்த்து வச்ச காசில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ செயினை எடுக்கிறோம். கொஞ்சம் காசு எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க, நாங்கள் கொஞ்சம் காசு ரெடி பண்ணோம். அவங்களும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம், நாங்களும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2 சவரன் இந்த செயின் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மாற்றிக்கலான்ட்டு எனக்கும் வந்து பெருசாக போடணும், 5 சவரன் 10 சவரனில் போடணுன்னு ஆசை தான். ஆனால் இப்போது இதுக்கு எங்கள்கிட்ட மணி இல்லை. சரி, அப்புறம் எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டா அக்ஷயா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே கேட்கல. அப்போ கூட வேண்டாம் தான் சொன்னோம். அதனால் சரி ஒரு இக்கத்தை வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி போட்டோம் அக்ஷயா. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு வெளியில் வந்து அந்த செயின் கீழே வந்து கயிறு போடுவாங்க. அந்த கயிறுக்கு பதில் இப்போ வந்துச்சு, அப்படியே செயின் மாதிரி வந்துச்சு. வெளியிலேயும் வந்துச்சு, கோல்டு வந்துச்சு. அதனால் நாங்கள் வெளியில் பார்க்க போயிருந்தோம், செயின் மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஏன்னா கயிறு இருந்தால் அதை நம்மளால் பராமரிக்க முடியாது அடிக்கடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபைனலாக அது நாங்கள் பார்த்தோம். சரி எதுக்கு அப்புறமா வந்து கோல்ட்லேயே ஒரு டைம் வாங்கிக்கலாம் ஒரு 6 மந்த் கழிச்சு. அது இல்லை, கோல்டில் வாங்கிறது கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அது வந்து கயிறில் தான் ஃபஸ்ட்டு கோக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட நீங்கள் எது வேணால் போட்டுவாங்க, சில்வர் அப்படி இல்லைனா எது வேணால் போட்டுவாங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு எடுத்து எண்ணெய் வேண்டி தான். இப்போது நான் எண்ண மாட்டேன், மிஷினில் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா படப்படன்னு எண்ணிடுவாங்க. எண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வச்சு தான் ஆகணும், ஏன்னா நாங்கள் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம்ல. ஆமாம், ஒரு வழியாக காசுலாம் என்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு. நாளைக்கு தான் வந்து போடுவோம், நீங்கள் போட மாட்டாங்க. நாளைக்கு தான் எதுவும் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஒரு வழியாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. ஐயோ செம்ம கண்டில் ஆகிடுச்சு. காலங்காத்தால் எனக்கு வெறியா ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தா தரவே இல்லை. ரிட்டன் மார்னிங் தரேன்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு. அது கூட பரவாயில்ல, கடைசி டைமில் போய்ட்டு என்னை நிற்க வச்சு என்னை வந்து எல்லோரும் திட்டுறாங்க. 10 மணிக்கு டைம் ஆகிடுச்சு, நல்ல நேரத்துக்குள்ளே வரணும். ப்ளவுஸ் வாங்க போயிட்டு வந்தாக்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வேறு சாரீ போட்டுட்ருக்கா, கல்யாண சாரீ எடுத்து. இப்போ நான் வந்தோடனே உடனே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து உடனே போய் குளிச்சுட்டு சார் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டார். உட்காந்தோடனே அவங்க பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்க தாலியை ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த செயினில் போடுறதுக்காக அந்த கயிறில் ஒரு இதுவுமே கோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா பொறுமையாக கோத்துன்னு இருந்தாங்க. ஒன்று மாங்காய் இருந்துச்சு, வாழைப்பழம் இருந்துச்சு. வாழைப்பழமா? வாழை சீப்பு கிடையாது, வாழை சீப்பு. அப்புறமா குண்டு மொத்தமாக வந்து 8 குண்டு. அவங்க போட்டது 7 குண்டு, இவ ஒரு குண்டு. அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கு அதில் தெரியும் பாருங்கள். தாலி கயிறில் கோத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின செயினில் வந்து அதை அப்படியே அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ எஸ், அட்டாச் நீங்களே பாருங்க. இப்போ இவளுக்கு கட்டி விட்டு கட்டலை லூஸு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கயிறு கட்டினாங்க, 3 முச்சு போட்டு அதை கட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ பழைய கயிறை தான் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. செயினை அப்படியே முறுக்கிட்டு இருக்காங்க. முறுக்கு சொல்கிறவங்களா இருப்பாங்களா இவங்களாம்? பெரியவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். உங்களுக்கு என்னடா தெரியும் லூஸு? இப்போ தெரியும் பாரு. அப்படியே நம்மளுக்கு இது அந்த பழைய கயிறு கழட்டுறதுக்காக புது கயிறு கட்டுறாங்க. புரியுது. இவன் பாரு இப்போ வீடியோ எடுக்க சொன்னால் என்ன பண்ணிருக்கான் பாரு, ஃப்ரண்ட்டில் ஒருத்தன். இப்போ செயினில் தான் போட்டு இன்னும் மாற்றின்னு இருக்கான். அப்போ தான் ஃபோட்டோலேருந்து செயினில் போட்டுட்டு இருக்காங்க, தெரியுதா? ஆமாம், இப்போ வந்து செயினை வந்து அப்படியே மாட்டாமல் ஃபஸ்ட்டு செயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் அப்படியே அட்டாச் பண்ணிட்டாங்க. அட்டாச் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல பண்ணல, ஏதோ பண்ணுறாங்க. நம்மளுக்கே அதை பற்றிலாம் தெரியல எதுவுமே. அது எப்படி நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம இப்போலாம் ஃப்ரெஷ்ஷர், நம்மளாம் இதில் அவங்களாம் பெரியவங்க. ஆமாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஹால் வேறு கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இடமே இல்லை. வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும் பார்த்தா. அதனால தான் வாய்ஸும் நாங்கள் அப்பயே கொடுக்க முடியல, இப்போ தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம்.
பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க. எல்லாமே முடிச்சுட்டு நலங்கு மாதிரி பண்ணியிருந்தாங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தடவுறாங்க பாருங்கள் மூஞ்சில் நலங்கு வைக்கிறாங்க சாருக்கு. டப்பு 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 டப்புன்னு அசோக்கு நலங்கு வச்சிட்டாங்கடா வடான்ற மாதிரி நலங்கு வச்சிட்டாங்க 2 பேருக்கு. சரியான ஜோக் இது. ஆனால் சிரிப்பு தான் வரல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு வச்சுட்டாங்க. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தேய்ச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரீல்ஸில் எடுக்கிறதுக்காக எடுத்த கிளிப்பு. இதில் எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கே தெரில. இது வந்து நான் எடுத்துருவேன். சரி ஓகே அப்போ நான் போட்டுறேன் சொன்னதுனால என்ன அடிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோத்தது வந்து நான் க்ளோஸ் அப்பில் தான் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அங்கே பார்த்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆளும் எடுத்துட்டாங்க. இருங்க அவங்க பாடுறதை நாங்கள் போடுறேன். அவங்க பாடுவாங்க இப்போ ஒரு பாட்டு. இப்போ நாங்கள் அந்த சாங்கை போடுறோம் பாருங்க. கல்யாண வைபோகமே ராதா கல்யாண வைபோகமே லட்சுமி கல்யாண வைபோகமே. பார்த்தீங்கன்னா பாட்டை பாதியிலே மறந்துட்டாங்க. ஆமாம் பாடிட்டு அவங்களே மறந்துட்டு அதுலேயே அவங்களே பேசிடுறாங்க குசு குசுன்னு. அப்புறம் நாங்கள் ஒரு பாட்டை போட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் எடா குட்டோம் டமால் டுமேல் ஜர்க்கே அந்த பாட்டு போட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்து அப்படியே நாங்கள் மேலே வந்தால் நம்ம அஜய் நின்று நம்மளுக்கு வந்து இங்கே பரிமாறிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். கோபி சரம் பரிமாறிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் எங்கன்னு கேட்காதீங்க, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அசிங்கமாக உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். எஸ் நல்லா பரிமாறினாங்கப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விக்கி நீலா வந்திருந்தாங்க யூடியூபர்ஸ். அப்புறம் திவ்யா சந்தோஷ் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. சுஜி வரல, லாஸ்ட் டைமில் வந்து வேலையை காமிச்சு போல் போய் சொல்லிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து ஒரு கட்டி இனிக்கு ஒரு பொடி எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி நான் சாப்பிட்டுருந்தேன். அப்படியே எங்கள் சொந்தக்காரங்களாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல முடிச்சுட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம்டா. நல்லா உட்காந்து ஊர் கதை ஆயா கதைலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஃபுல்லாக உட்காந்து அந்த நாள் ஃபுல்லாகவே அப்படியே போச்சு. நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு மந்தமாக இருந்தது மதியம் வேறு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரூம்குள்ள நல்லா ஜம்முன்னு ஏசி போட்டு உட்காந்து மாயா கதை தான் ஃபுல்லாக விளையாடின்னு செம்ம ஃபன்னாக இருந்தது கேஸ். பார்த்தீங்களா என் தலையில் போய் இப்போ டாப் நாட் போட்டு. ஓகே கேஸ், இதோட எங்கள் ஃபங்க்ஷன் முடியுது, எங்கள் விலாகும் முடியுது. ஆமாம் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.